லேசாக ஆட்டம் கண்டா கூட அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும். ஆக அந்த கூட்டணி என்ற ஒரு அஸ்திவாரத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று அன்பு சகோதரருக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று தேசிய கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சியில் கூட பலவித கட்சிகளுடன் இந்தியா முழுவதும் கூட்டணி அமைச்சு தான் தேர்தல் காலத்தை சந்திக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி அரசில் ஒரு கால் நொந்தியானாலும் குணமானாலும் அந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்பதாக குறிப்பிடுகின்றீர்கள். அந்த சூழ்நிலை இப்போது இருக்கிறதா? கண்டிப்பாக மொத்தமாக அவங்க கூட்டணி அமைச்சிருந்தாலும் இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்த உலக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார்கள். ஓட்டு திருட்டு என்று. அந்த ஓட்டு நியாயமாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கூட்டணி கட்சியினுடைய ஓட்டு வேண்டுமென்றால் அவர்களுக்கு நியாயமாக கிடைத்திருக்கலாம். அந்த பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்துக்கு அளித்த வாக்குகள் முழுவதும் திட்டமிட்டு திருட்டுத்தனமாக பெறப்பட்ட ஓட்டுகள். யாரும் அங்கே வாக்காளர்கள் சென்று ஓட்டளிக்கவில்லை. இவர்களாகவே வாக்குகளை திருடி போலித்தனமாக வாக்குகளை உருவாக்கி வாக்களித்ததாக தயார் செய்யப்பட்ட அந்த பிம்பம் தான் அவர்கள் இப்போது ஆட்சி படுத்தி உள்ளார்கள். விரைவில் அந்த பாரதிய ஜனதா ஆட்சி மண்ணை கவ்வும். 2024 தேர்தல் முடிந்தவுடன் பெரும்பாலான மக்கள் மத்தியில் இந்திய அளவில் இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை, எப்படி ஜெயித்தார்கள் என்று எங்களுக்கே தெரியவில்லை என்று பல வாக்காளர்களும் குறிப்பிட்டார்கள். ஆனால் அதை நிரூபணமாக இப்பொழுதுதான் நிரூபித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். இதை பற்றி உங்கள் கருத்து? அதான் தாங்களே கூறிவிட்டீர்களே. ஏன்னா மக்கள் விழிப்புணர்வுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இந்திய மக்கள் அல்ல, உலக நாடுகளே இப்படி ஒரு கேவலமான ஆட்சியாளரா இவர்கள் எப்படி மக்களுக்கு நன்மை செய்வார்கள்? ஏன்னா மக்களுடைய வாக்குகளை திருட்டுத்தனம் செய்து வாக்குகளை திருடி ஒரு குடும்பத்தில் 80 பேர் 160 பேர் இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் ஒரே பேரில் 80 பேர்லாம் ஓட்டு போட்டதாக ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ உலக நாடுகள் கூர்ந்து கவனித்து நம்ம இந்திய நாட்டுக்கே ஒரு அசிங்கமான செயலை இந்த நாட்டை ஆளும் பிரதம மந்திரி அவர்கள் செய்துள்ளார்கள். விரைவில் அதற்கு முடிவு தெரியும். அந்த பாரதிய ஜனதா ஆட்சி மண்ணைக்கவும் நல்லாட்சி இந்தியாவில் மலரும். நம்முடைய பிரதமர் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி மிக தெளிவாக முகமது கனி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை தொடர்ந்து மற்றொரு கேள்வி. ஏறக்குறைய 2.5 ஆண்டுகளாக மணிப்பூரில் நடைபெறுகின்ற விரும்பத்தகாத வன்முறை செயல்கள் தொடர்ந்து